வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் தி ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா, கூர்க். என்னங்க ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, கூர்கை தான் ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குங்க. கரெக்டாக சொல்ல போனோம்னா பெங்களூர்லேருந்து கூர்குக்கு ட்ராவல் பண்ணுற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 253 கிலோமீட்டர்ஸ் தாங்க. காரில் போனீங்கன்னா 3 to 4 ஹவர்ஸில் போயிடலாம். உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் அந்த இடத்துக்கு போய் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லை, நிறைய இடம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுனால எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சில பிளேசஸை நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். முக்கியமாக இப்போ நம்ம பார்க்க போகிறது நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம், எப்படிப்பட்ட ரெசார்ட்ஸ் தான். ஹோப் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸ்டே டியூன். நான் உங்கள் தீபக். இதுதாங்க ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்லங்க. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருக்குது. ஓகே. ஓ, இதுதாங்க வெல்கம் ட்ரிங்க். Yeah, what is it? Jaggery coffee. Okay. Dry ginger jaggery coffee. Okay. So, jaggery coffee. இங்கே தாங்க ரிசப்ஷன். ஸோ இங்கே வந்து பயங்கரமான சர்வீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. என்ன தான் கோவிட் டைமாக இருந்தாலுமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. கிளைமேட் வாஸ் ஸோ ஃபென்டாஸ்டிக். சரி வாங்க ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாமா? வாவ், பயங்கரமான ஒரு வியூ. ஓ, இது தாங்க 304. உள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு இங்கேருந்து வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பால்கனிலேருந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுவே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் தான். வாவ், செம்மையாக இருக்குங்க. ரூஃப்லாம் வச்சு என்ன ஒரு சீனரி பார்த்தீங்களா? பா, சில்லுன்னு இருக்குங்க கிளைமேட்டு. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதுதாங்க பெட்ரூம். ரொம்ப அழகாக இருக்குது. டிவி எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இது ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு பிளாகரோட வேலை இது. இதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இது முக்கியமான ஒரு இடங்க. ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கோவிட் டைமில். சூப்பருங்க, செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்காக ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கலான்னு இருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். என்ன ஒரு வியூ பாருங்கள் நாங்கள் இருக்கிற இடத்தோட. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை எல்லோரும் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். ஃபுட்டை பற்றி சொல்லவே வேணாங்க. நிறைய இடத்துல வந்து சொல்லுவாங்க நான்வெஜ் தான் அதிகமாக இருக்கும், வெஜிடேரியன் கம்மியாக இருக்கும்னு. பட் ஆனால் இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் அவ்வளோ டிஷ்ஷஸ் இருந்தது. உங்களுக்கே தெரியும் பார்க்க. ஸோ இது வந்து அவுட் சைடோட இடம். எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயிங் ஏரியா, நிறைய டைப் ஆஃப் பிளான்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப கண்ணுக்கு பார்க்குறதுக்கே குளிர்ச்சியாக இருந்ததுங்க. இது வந்து நைட் வியூ.
இது பார்த்திங்கன்னா பெயிண்டிங் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. ஆனால் இது பெயிண்டிங் இல்லைங்க, உண்மையான சீனரி. அது மட்டும் இல்லை, அந்த கலரை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ப்ளூயிஷ் கலரில் இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் அந்த கலர் மாறணும், அப்படியே வெளில வந்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வியூ. ஸோ அங்கே கலர் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இதுதான் அருமையான ஒரு இடங்க. கண்டிப்பாக எல்லோரும் போய் விசிட் பண்ணுங்கள். இங்கே ஃபயர் கேம்ப் நிறைய விஷயம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஹோப் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நான் உங்கள் தீபக்.